வணக்கம் தமிழறிஞரே. பூவுலகத்துக்கு வந்தவுடன் உடல்நிலையும் சரியில்லை, மனநிலையும் சரியில்லை. பூவுலகத்திலே அப்படி என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. வந்த உடனேயே என்னுடைய உடல் இளைத்து விடுகிறது, மனமும் ஏதோ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அது எதிர்காலம் தொடர்பாக அங்கலாய்க்கிறதா அல்லது இந்த காலநிலை தான் அப்படி செய்கிறதா தெரியவில்லை. தமிழர்கள் இங்கே யாராவது ஒரு வைத்தியரை சந்திக்கலாமா? ஆம், நீங்கள் அழைத்தால் உடனே வருவார்கள். தரசதன் கூப்பிட்டால் ஒரு வழக்கறிஞர் உடனே வருவார். ஓ மகனே, ஒரு நிற்கிறார், வைத்தியர் போல் தான் இருக்கிறார். தசரதனே, ஆள் ஒன்லைன்ல நிற்கிறார், கொஞ்சம் கஷ்டம்தான். தம்பி, நீங்கள் வைத்தியரா? நான் எம்எஸ். அது அப்போ எம்எஸ்? நான் ஜிஎஸ் என்று கேள்விப்பட்டிருக்கேன். எம்எஸ் அது மெடிக்கல் சூப்பரிண்டர். சரி சரி சரி. இப்போ எப்படி இருக்கிறீர்கள்? இப்ப எம்பி. அது எப்படி? அது முந்தி மக்களுக்கு நான் ஊசி போட்டேன், பிறகு மக்கள் ஊசிக்கு போட்டாங்க, நான் எம்பி. அது சரி, நீங்கள் யார் அங்கிள்? உங்களுக்கு ஒரு சுலபமா சொல்ல போனால் நான் ராமனுடைய அப்பா. ராமனின் தந்தை நீங்கள்? நான் ராமநாதன் பிள்ளை. ஓ சரி சரி. ஆனால் உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் தசரதன். அந்த ஏகப்பட்ட பத்னிகளின் பேர் தானே? தப்பி தப்பி. எம்பி, நீங்கள் மட்டுமே எதுவும் குறைவா? சரி, நாங்கள் கொழும்புக்கார அரசியல்வாதிகளையே இங்க விட மாட்டோம். நீங்கள் மேலுலகத்தார், என்னத்துக்காண்டி இங்க வந்த நீங்கள்? யாழ்ப்பாணத்தில் என்னுடைய புத்திரனுடைய பேரினாலே தமிழறிஞர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலே அதை பார்த்து விட்டு வரலாம் என்று வந்தேன். அது சரி, நீங்கள் இங்கே இந்த பக்கம்? கதையோட கதையா நேற்றைக்கு எந்த கதையையும் கதைச்சவங்களா? அது என்ன கதை என்று பார்ப்போம் தான் நானும் வந்தேன். அறிஞர்களும் உங்களை பற்றி கதைக்கிற அளவில் இருக்கிறதுனே பெருமையாக இருக்கு. என்ன தேடுறீங்க? தங்கத்தை காணையில. தம்பி, மகனே. ஹலோ மகனே. ஹலோ மகனே, இது கொஞ்சம் பிரச்சனையா போகுது. அன்றைக்கு தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒரு கிளாட்டு புள்ளைய தூக்கி எறிய போறேன். நீ எதுக்கும் பா, ஜாமீன் எடுக்க வேண்டி வரும் போல கிடக்கு. மகனே. ஓமங்களோ, தசரதன் தங்கியவர், அவரை நீண்ட நேரம் நீங்கள் இப்படி எண்ணக்கூடாது. தங்கம் என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கணும். இந்த அளவு கூட்டத்துக்கு எப்படி தேடி எடுப்புக்க போறீங்க? தங்கம் என்றால் தங்கச்சி. தங்கச்சி, நல்லதொரு உவமை. கம்பனுக்கு தெரியாமல் போய்விட்டது. கம்பன் ராமனை கூட மறிகடலோ மரகதமோ என்று சொல்லவன தங்கம், கருப்பு தங்கம் என்று சொல்லாம விட்டுட்டான். அது சரி, நீங்கள் இங்க வந்திருக்கிறீர்கள், எங்கட இந்த விழா ஏதோ பார்க்க வந்து தான் சொல்லி இருக்கிறீர்கள். ஒரு விஷயத்துல நான் உங்களை பாராட்டுவேன். இந்த கண்ணாடி பாக்கைக்குள்ள இந்த தலையில வெள்ள முடி தெரிஞ்சோன பதவியை கொடுத்தியல் மாத்தியலோ, அதை நான் வரவேற்கிறேன். இங்க தெரியுமே, பாடையில போகும் மட்டும் பதவி வேணும், அதான் பிரச்சனைங்கிற இனத்திட. ஆனா தம்பி மகனே, அந்த நிலையை மாற்ற வேணும் என்று தான் உங்களை தெரிவு செய்தவர். ஆனா நீங்கள் அவைய திருப்பி மாத்துறீங்கள் போல கிடக்குது. ஆனாலும் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், நீங்களும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. மகனுண்டபடியாத்தானே ராமனிட்ட கொடுத்தனியல், இல்ல கொடுத்திருப்பியலோ? மகனே, பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய இந்த பூவுலகத்திலே, குறிப்பாக நீ சொல்லுகின்ற தமிழ் பேசும் இனத்திலே ஒரு தலைவனை நீ காட்டி விட்டாயாக இருந்தால் மக்கள் அவர்களுக்கு பின்னாலே செல்வார்கள், அவர்களை தெரிவு செய்வார்கள். அதுபோலத்தான் என்னுடைய அரசவையிலும் ராமனை தவிர வேறொருவரையும் தெரிவு செய்வதற்கு மக்கள் விரும்பவில்லை. அதனாலே தான் கொடுத்தேனே தவிர நானாக நினைத்து கொடுத்ததாக நீ கருதாதே. இப்பொழுது கூட பார், ஏதோ ஒரு ஏக்கத்தோடு
மற்றவர்களாலே செய்ய முடியாததை நீ செய்வாய் என்கிற நம்பிக்கையில் தானே உன்னை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அனைவராலும் செய்ய முடியாததை செய்து கொண்டிருக்கிறேன். உண்மை, என்ன மாதிரி யாரையும் செய்து காட்ட சொல்லுங்கள். உண்மை, நீ சொல்வது உண்மை. வேர்ல்ட் ஃபேமஸ். நீ மூவுலகத்திலும் ரியால் ஏதோ காசு ரங்குது போல கிடக்கு. வெஸ்டர்ன் யூனியன். சரி சரி, நீங்க தொடருங்க. நீ மூவுலகத்துக்கும் பிரபலமானவனாகி விட்டாய் என்பது தெரியுமா மகனே? ஆனால் நான் மேலுலகத்தில் இருந்து பார்க்கிற பொழுது உன்னுடன் தாடியை காணவில்லை. இப்பொழுது மட்டும் எப்படி தாடி வந்திருக்கிறது? பாராளுமன்றம் பாதி நாள், நீதிமன்றம் மீதி நாள், என்னண்டு இதெல்லாம் எடுக்க நேரம் கிடைக்குது. தாடியோட திரிகிறேன். மகனே, பாராளுமன்றம் போகிறாய் சரி, நீதிமன்றத்துக்கு ஏன் மகனே நீ சென்று கொண்டிருக்கிறாய்? இன்னும் ஒரு 5 நிமிடம் எங்கள் பேச்சு தொடர்ந்தால் நான் ஏன் போகிறேன் என்பது அனுபவ ரீதியாகவும் தெரிய வரலாம். ஆக நீ என்னை வைத்து ஒரு 21வது வழக்கு போட பிளான் பண்ணுகிறாய். அப்படி அடுத்த மாதம் 50வது வழக்குக்கு கேக் வெட்ட போறேன். வாங்கோ, ஒரு பீஸ் தரலாம். நல்ல காலம் எப்படி வசதி என்று கேட்காம விட்டுட்ட. தொப்பி தொப்பி எப்படி வசதி? வாங்கோ வாங்கோ. மகனே, இந்த கம்பன் அரங்கிலே உன்னிடம் நான் சிலவற்றை பேச விளைகிறேன். உனக்கு தெரியும் என்னுடைய மகன் ராமன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து காட்டினான். நடையில் நின்றுயர் நாயகனாக குகனோடு 5 குன்று சூழ்வான் மகனோடு 60 என்று போற இடமெல்லாம் சகோதரர்களை அணைத்தான். ஆனால் நீ உன்னோடு நின்ற ஒவ்வொருவராக துரோகியாக அனுப்பி கொண்டிருக்கிறாயே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? 9 நின்றோம், இன்றைக்கு 1 நிற்கிறேன். தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை என்னோடு நிற்பதற்கு அவர்களுக்கு. அப்படி நான் நினைக்கிறேன். நீ செய்வது அத்தனையும் தவறு. உன்னை நம்பியவர்களுக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தவறானதாகவே கற்பிக்கப்படுகிறது. அப்படித்தான் உன்னுடைய செயல்கள் அமைகிறது. நீ எதை நினைத்து இந்த சமூகத்தாலே கொண்டு வரப்பட்டாயோ நீ அதை செய்யவில்லை. உனக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். என்னுடைய அரச சபையிலே எல்லா மூவுலகமும் போற்றுகின்ற அரசனாக தசரதன் இருந்தான் என்று பேசுகிறார்கள். ஆனால் எனக்கு அருகிலே ஆலோசகர்களாக வசிட்டரை வைத்திருந்தேன், விஸ்வாமித்திரரை வைத்திருந்தேன். எதற்காக? இந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை தனி ஒரு அரசனாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீ கேட்பார் செவிப்பிள்ளையாக எதையெல்லாம் பேசி உன்னுடைய எதிர்பார்ப்புகள், இந்த மக்கள் உன்னை எதிர்பார்த்த விடயங்களை எல்லாம் மறந்து விடுகிறாயே, அதை பற்றி நீ சிந்திக்க மாட்டாயா? மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்லுவார்கள். நம்ம 22வது கேஸ் வரப்போகுது. எங்களுடைய இல்ல ஐயா வயசான நேரத்தில் தேவையில்லாமே ஐயா கேஸ போட்டு விடு. ஹாஸ்பிடல் பிரச்சனை உண்டு. சரி சரி, நீங்கள் இப்ப இதுதான் சொல்றேன். நீங்கள் இந்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்புக்காக உங்களை கொண்டு வந்தார்கள். நீங்க சொன்னீர்களே, வயதானவர்கள் நரைத்து போனவர்கள் கூட தங்களுடைய கதிரைகளை விடுகிறார்கள் இல்லை என்று. அந்த ஏக்கம் இந்த மக்களிடம் இருந்தது. அதனாலே தான் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமை, துணிவு எல்லாவற்றையும் பார்த்து மிகப்பெரிய வரவேற்போடு உங்களை அழைத்தார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மகனே? எதை செய்கிறீர்கள்? நீங்கள் இதுவரைக்கும் யாருடைய சொல்லை கேட்டிருக்கிறீர்கள்? தங்கத்தை விட்டு சொல்லுங்கள். ஏதோ தவறு செய்கிறோமோ என்றுதான் தோன்றுகிறது. இருக்காது, அப்படி இருக்காது, அப்படி இருக்காது. மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுகிறது. அப்படி இருக்காது. சற்று சிந்தித்து பாருங்கள். பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் அரைவாசி நாட்கள் உங்கள் சொந்த பிரச்சனையோடு முடிந்துவிட. அரைவாசி நாட்கள் பேச விடவில்லை விடவில்லை என்றே பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை விட ஒரு ராஜதந்திரம் இருக்க முடியுமா? இந்த ராஜதந்திரம் நேரத்தையும் நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா? தசரதன் இப்பொழுது கூட உங்களை பேச விடுகிறார்கள் என்று நீங்கள் பிரச்சனைப்படுவீர்கள். உண்மைதான். ஆனால் நிறைவாக சொல்லுகிறேன், நான் அந்த பூவுலகத்தினுடைய அத்தனை மக்கள் சார்பாகவும் இங்கு வந்து பார்த்ததன் அடிப்படையிலே சொல்லுகிறேன், உங்களுடைய திறமை, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நல்ல ஆலோசகர்களோடு ஆலோசனையோடு இந்த சமூகத்துக்கான ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் ஏமாந்து போய் மீண்டும் ஒரு துடிப்புள்ள ஒருவரை தெரிவு செய்வதற்கு தயங்குகின்ற நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்பதுதான் இந்த மூவுலகத்தினாலும் போற்றப்படுகின்ற ஒரு வேந்தனாக என்னுடைய கவலையை உங்களிடம் பதிவு செய்கிறேன். சிந்திக்கிறேன். எதுக்கும் நாளைக்கு யூடியூப்பை பாருங்கள், ஏற்கிறேனா இல்லையா என்று சொல்லி வைப்பார்கள். இல்லை இல்லை, நீங்கள் அங்காளாம இருங்கள். இல்ல இல்ல, இது இங்க எந்த சட்ட திட்டங்களும் இது என்னுடைய இருக்கை. இல்ல இல்ல, இது எனக்கு பக்கத்துல இருக்க வேண்டாம். நீங்கள் இருங்கள். குடியானவர்களுக்குள்ளே சண்டை கூடாது, இருக்கட்டும். அவருடைய இருக்கையில் இருக்கட்டும்.
அவருடைய இருக்கையிலே இருக்கட்டும்.